செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெற்று வரும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டுக்கு வருகை தந்துள்ள பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் காணலாம். இதோ பறக்கிறது தன்னையில்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். விவரங்களை வழங்கலாம். முழு நிலவு மாநாடு, சமூக நீதி மாநாடு வன்னியர் சங்கம் சார்பில் இன்று காலை முதல் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இன்று வந்திருப்பதாக தெரிகிறது. தற்போது வரை கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரும் தலைவருமான ராமதாஸ் அவர்கள் மேடைக்கு அருகே வந்திருக்கிறார். மேடைக்கு அருகே வந்து வன்னியர் சங்கத்துடைய கொடி கம்பம் 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாமல்லபுரத்தில் கொடியேற்றப்பட்டது. அதன் பின்பாக தற்போது ராமதாஸ் அவர்கள் மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடு திடலில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கொடிக்கம்பத்தில் வன்னியர் சங்கத்துடைய மஞ்சள் நிற கொடியை ஏற்றி வைத்து தற்போது மேடையில் வந்திருக்கிறார். அருகே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் ஜி.கே. மணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏ.கே. மூர்த்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமாக பங்கேற்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சிறப்புரையானது நடைபெற இருக்கிறது. அது முன்பாக கலை நிகழ்ச்சி, ஒரு 8 கலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதனை பார்வையிட்டு அதுபோல ராமதாசுடைய கடந்து வந்த பாதைகள் குறித்தும் அவருடைய வரலாறு குறித்தும் ஒரு சிறப்பு காணொலி காட்சி 20 நிமிடங்கள் பதிவிடுகிறார்கள். அதனை பார்ப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பின்பாக ட்ரோன் காட்சிகள் மூலமாக அந்த வன்னியர் சங்க கொடி மற்றும் வன்னியர் சங்கத்துடைய அந்த கலசம், இது போன்ற பிரம்மாண்டமான நிகழ்வு என்பது 20 நிமிடங்கள் நடைபெற இருக்கிறது. அதன் பின்பாக 8:30 மணி அளவில் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து ராமதாஸ் அவர்கள் 9 மணி அளவில் சிறப்புரையாற்றுகிறார். இதனை காண்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள, குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமானோர் காலை முதல் வந்திருக்கிறார்கள். அந்த 2,30,000 இருக்கையில் அமைக்கப்பட்டிருந்தது. அது முழுவதுமாகவே அந்த சேரில் பொதுமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பல்வேறு ஏற்பாடுகள் இடையே எந்த ஒரு அசம்பாவம் நடைபெறாமல் இருக்க 15 மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநாடு திடல் முழுவதுமாக நிரம்பி அதன் அருகிலும் கடற்கரை பகுதியிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஏராளமான பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் நீண்ட காலமாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையான அந்த பேச்சுவார்த்தை இல்லாத நிலையில் தற்போது மீண்டும் இருவரும் ஒரே மேடையில் காட்சியளிப்பது அவருடைய கட்சியினருடைய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த கொடி ஏற்றிய பிறகு ராமதாஸ் வாழ்க, அன்புமணி ராமதாஸ் வாழ்க என கோஷமிட்டவாறு தொண்டர்கள் உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். தற்போது ராமதாஸ் மேடையில் அமர்ந்தவாறு நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.